பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடந்த நம்ம பிசி டெஸ்ட்டில் நிறையா பேர் இந்த கொஸ்டினை டவுட்டு கேட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்கப்பா. கீ ஆன்சர் தப்பு சார், மாறி வரும்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்களேன், 75வது கொஸ்டின், குழந்தை பேற்றுக்கு பிறகு பால் சுரப்பிகளில் பாலை வெளியேற்றுவதற்கு காரணமான ஹார்மோன் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஆப்ஷன் சி, ஆக்சிடோசின் தான். நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கீங்க, ப்ரோலாக்டின் தான் ஆன்சர், தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்றீங்க. ஆனால் ஆக்சிடோசின் தான்ப்பா ஆன்சர். இது பாருங்களேன், அதாவது ப்ரோலாக்டின் அப்படின்றது மகப்பேற்றுக்கு பிறகு குழந்தை பேறு காலத்தில் பால் சுரப்பியோட வளர்ச்சி மற்றும் குழந்தை பேற்றிற்கு பின் பால் உற்பத்தி, அதாவது பால் சுரப்பியோட வளர்ச்சிக்கும் பால் உற்பத்திக்கும் தான் ப்ரோலாக்டின். ஆக்சிடோசின் அப்படின்றது குழந்தை பேற்றிற்கு பிறகு பால் சுரப்பிகளில் பாலை வெளியேற்றுவதற்கு. சரிங்களா, இங்கே பாருங்கள், நம்ம பாலை வெளியேற்றுவதற்கு தான் கேட்டிருக்கோம். அப்போ ஆக்சிடோசின் அப்படின்றதான் கரெக்டு. ஆக்சிடோசினோட இன்னொரு பணி என்ன அப்படின்னா, பெண்களின் குழந்தை பேற்றின் போது கருப்பை சுருங்கியும் விரிவடைய செய்வதும் ஆக்சிடோசின். சரிங்களா, அப்போ நல்லா பார்த்துக்கங்கப்பா. அதாவது ப்ரோலாக்டின் அப்படின்றது பால் சுரப்பியோட வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்தியை தூண்டுறது தான் ப்ரோலாக்டின். சரியா, இதுவே வந்துட்டு குழந்தை பேற்றுக்கு பிறகு பால் சுரப்பிலிருந்து பாலை வெளியேற்றுவது எது அப்படின்னா ஆக்சிடோசின். இது எந்த புக்கில் இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா 10th சயின்ஸ் புக்குப்பா. 16வது லெசன் தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன் அப்படின்ற லெசன்லேருந்து எடுத்திருக்கோம். இந்த கொஸ்டின் வந்து நம்ம போலீஸ் அறிவாயுதம் டெஸ்ட் பேட்சோட 21வது தேர்வில் இருக்கக்கூடிய கொஸ்டின். சரியாப்பா, 75வது கொஸ்டின். ஸோ இப்போ கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கொடுத்த கீ ஆன்சர் கரெக்டு தான். நன்றி.